அனைவருக்கும் வணக்கம். வேட்டை கருப்பு மலையாள மாந்திரிகம். இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற பதிவு குலதெய்வ வசியம். சேனல் லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தவறாமல் லைக் பண்ணுங்கள். ஒரு நண்பர் நம்மளை யூடியூப்பில் தொடர்பு கொண்டு வந்திருந்தார். நம்ம குலதெய்வ வசியம் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அது பொதுவாக போட்டிருக்கிறது. இது அவரோட அனுபவத்தில் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்பம் துன்பம் போன்ற பிரச்சனைகள் அனுபவத்தில் பட்டிருக்கிறார். அதனால் அவர் வீடியோ போடுங்க, இந்த மாதிரி என்னோடய கஷ்டத்தை என்னன்னு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சென்னையிலேருந்து அந்த நண்பர் வந்திருந்தார். சென்னையில் தாம்பரம் பக்கம். பேர் பார்த்திங்கன்னா மாரிமுத்து. அவர் பேர் பாவம். அவர் சொந்த ஊர் மதுரை பக்கம். சென்னைக்கு வந்துட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலை அது என்னவென்று சொல்கிறேன்னே. அதாவது அவங்களோட சொந்தக்காரங்க இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டு ஓடி போகணும், வீட்டில் தேவையில்ல சண்டை சச்சரவு போன்ற பிரச்சனைகள் வரணும், வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்து போகணும், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரி கடன் பிரச்சனை பட்டு ரொம்ப நோய்வாடியில் பிடிச்சி போகணும், இன்னும் பல்வேறு அண்ணன் தம்பி இதெல்லாம் சண்டை சச்சரவு, வீட்டில் நிம்மதிங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காது. அந்த மாதிரி நல்ல ஒரு மந்திரவாதியை பார்த்து செய்வான பிரச்சனை வேறு பண்ணியிருந்தாங்க. பாவம், குலதெய்வத்தையும் கட்டிட்டாங்க. அவங்களுக்கு குலதெய்வம் பேர் மட்டும் தெரியும். பாவம், அவங்களுக்கு குலதெய்வத்தை எப்படி வழிபடணும், குலதெய்வத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதனால் அந்த குடும்பத்தோட குலதெய்வத்தை கட்டிட்டாங்க. கட்டிவிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு செய்வானை வச்சுட்டாங்க. செய்வானை வச்சனால இதில் என்ன பாதிப்புனாக்கா, அவங்க வீட்டில் ஒரு துர்மரணம் ஏற்பட்டுருச்சு. அவங்க வீட்லேயும் இன்னொருத்தர் நோய்வாடு இதுலேயே இருந்து ரொம்ப இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பாவம். அப்புறம் அவர் நம்ம தொடர்பு கொண்டாட இந்த மாதிரி செய்வான கோளாறு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு வந்திருந்தார். நம்மக்கிட்ட வந்தோன்னா அப்போ நம்ம சுடலை மாடன் தான் கூப்பிடுவோம். அவரை கூப்பிட்டு இவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை, எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி சொந்தத்தில் பண்ணியிருந்தாங்க. இடத்த விட்டு காலி பண்ணணும். குலதெய்வம் கட்டில் இருக்குது. அது இல்லாமல் குலதெய்வம் சாபத்தில் இருக்குது. அதனால் அவங்க அதை உண்டான நிவர்த்தி பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஐயா சுடலமாடன் சொல்லியிருந்தார். அதனால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னேன். இந்த மாதிரிலாம் இருக்குல்ல உங்களுக்கு. ஆமாம், இந்த மாதிரிலாம் பிரச்சனை மாட்டு தான் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எல்லாம் கடனை வாங்கி நல்லா பெரிய அளவில் கடன் வாங்கி ஊரில் இருக்க முடியாத சூழ்நிலை. அதனால் சொன்னனால அது நம்ம என்னவென்று சரி பார்த்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தனால இன்றைக்கி பரவாயில்ல. இன்றைக்கி ஓரளவுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு போன்ற பிரச்சனைலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது உண்மையிலே அவர் ரொம்ப நன்றி சொன்னார் நம்மளுக்கு. இந்த மாதிரி பிரச்சனை உங்களை முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி துர்மரணம் ஏற்பட்டிருக்காது, தேவையில்லாமல் சண்டை சச்சரவாயிருக்குது, நானும் இப்படி ஊரோட்டு வரணும்னு அவசியம் இல்லை, எதையோ ஒன்று பண்ணி நாங்கள் முன்ன இருந்திருப்போம். அதனால் இப்போ சொந்த ஊரை விட்டு பாவம் வெளியூர் பொழப்பு நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலை பாவம். அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் குலதெய்வத்தோட அருளும் நம்பிக்கையும் முக்கியம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை பேர் தெரிஞ்சுக்குவாங்க. தெரியலன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகள் எப்படின்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொரு சிலருக்கு குலதெய்வம் பேரவே தெரியாது. ஏன்னா என்ன தெய்வம்னு தெரியாது, என்ன பேரும் தெரியாது. அப்புறம் எப்படியே போய் வணங்குறதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு சரியான மாந்திரிகரை பார்த்து அவங்களோட குலதெய்வத்தை எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு குலதெய்வம் தான். குலதெய்வம் இருந்தாவே போதும். சும்மா இந்த பில்லி சூனி பேய் பிசாசு காற்று கருப்பு கண்டிஷ்டு கோளாறுகள் எதிரிகள் தொல்லைகள் எதுவுமே நம்ம பக்கத்தில் அண்டாது. அந்த மாதிரி நல்லா பாதுகாப்பாக தர்றதும் நம்ம குலத்தை காக்கிற தெய்வம். அதுதான் குலதெய்வம்னா நம்ம குலத்தை காக்கும். நம்மளே நம்ம பொண்டாட்டி மாதிரி பிள்ளைங்கள நம்ம முன்னாடி தலைமுறை அடுத்த தலைமுறைன்ட்டு அது காக்கும். நம்ம வழிமுறையில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். போகும்போது இப்படி தான் வணங்கணும், நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போகணும்.
அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கும் நிலச்சி நிற்கும். சும்மா நம்ம ஒரு தலைமுறையிலே முடிச்சிட்டுனா அவங்களுக்கு தெரியாது பாவம். இன்றைக்கி சூழ்நிலை கோயிலுக்கு போகணுமா பிடிக்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் கோயிலுன்ற கதின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சூழ்நிலைலாம் இருக்குது. சரிங்களா? அதனால் யாராக இருந்தாலும் தன் முன்னோர்கள்ட்ட கேளுங்க, குலதெய்வம் எதுவும் கேளுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த குலதெய்வத்தை வழிபாடு கரெக்டாக பண்ணுங்க. சும்மா அதிக தேவையில்ல. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த கோழி கொடுக்குறது, ஆடு கொடுக்குறது பண்ணுங்க. அமாவாசை பௌர்ணமியான குலதெய்வத்துக்கு போய் வணங்கிட்டு வாங்க. குடும்பம் நல்லாயிருக்கும், எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. வருமானமும் அதிகரிச்சுட்டே இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு போன்ற பிரச்சனை தீரும். தொழில் முன்னேற்றம் அடையும். எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. கணவன் மனைவி பிரச்சனை அதிகம் இருக்காது. அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய விஷயங்கள் வரும். அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன், போடலாம் நம்ம. சரிங்களா? அதனால் எல்லோரும் குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வத்தை பேர் தெரிஞ்சு வருடத்துக்கு ஒரு முறை போய் என்ன அந்த குலதெய்வத்தை பேர் என்ன தெரிஞ்சு அதுக்குண்டான பழனி முறையில் செஞ்சுட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி போன்ற நாட்களில் ஒரு பூஜை கொடுத்துருவாங்க. உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் நல்லா மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க. சரி, நன்றி, வணக்கம்.